எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். பஞ்சபூதங்களோட ஆசையுடன் பஞ்சபட்சி வகுப்பு நம்ம வருகின்ற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து எடுக்க இருக்கிறோம். இந்த வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சபட்சி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. முதல்ல பட்சின்னா என்ன சார்? பட்சின்னா பறவைகள் அப்படின்றது நார்மலான ஒரு வார்த்தை. இது எங்கேருந்து ஆதி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 5 எழுத்துக்கள் தான். அதாவது தமிழ் எழுத்துக்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் எழுத்துக்கள் மட்டும் 247 எழுத்துக்கள் இருக்குது. அதில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இது எல்லாத்தையும் கூட்டி உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 247 எழுத்துக்களும் இயங்குவது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உயிரெழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த உயிரெழுத்தில் அதில் குறில் எழுத்துக்கள் இருக்குது. குறில் எழுத்துக்கள்னால் ஆ, இ, உ, ஏ. ஓகேங்களா? இந்த மாதிரி 5 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த 5 எழுத்துக்களில் இருந்து மட்டும்தான் அந்த உயிரெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக மாறி மறுபடியும் உயிர்மெய் எழுத்துக்களாக இருந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்துக்களோட மிங்கலாகி நமக்கு தமிழ் எழுத்துக்கள் வருது. ஸோ இந்த எழுத்துக்கள், இந்த உயிரெழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 எழுத்துக்கள் 5 பறவைகள், 5 பட்சிகளாக இங்கே இயங்குகிறது. அந்த பட்சிகள் யார் யார், எப்படி இயங்குது அப்படின்ற விஷயங்களையும், ஏன் இந்த பட்சிகள் இந்த தொடர்பில் வந்தது அப்படின்ற விஷயங்களையும், அதோடைய பணி என்ன அப்படின்றதையும், நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பஞ்சபட்சிக்கு எப்படி வந்தது அப்படின்ற விஷயங்களையும் இந்த வகுப்பில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு வருகின்ற வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடங்க இருக்குது. ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.